ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு பாப்புலரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை 7 கப் கேக் அல்லது 7 கப் பர்ஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம 7 கப் பொருள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இது 7 கப் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கப் நிறைய கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 கப் தேங்காய் துருவல், 1 கப் நெய், 1 கப் பால், 3 கப் அளவுக்கு சர்க்கரை. இது தாங்க இது செய்ய தேவையான பொருட்கள். இது எல்லாமே நம்ம நார்மலாக வீட்டில் உள்ள பொருட்கள் தாங்க. இதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பர்ஃபியை தட்டி வைக்கிறதுக்கான பாத்திரத்தில், அதாவது தட்டுலேயோ ஒரு ட்ரேலையோ தட்டுவோம் இல்லையா, அதை நெய் தடவி நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். இதில் ஸ்டாண்டர்டான அளவை தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய்யும் 3 கப் சர்க்கரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய்யும் 2.5 கப் அளவு தான் சர்க்கரை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இனிப்பு நல்ல வேணுங்கிறவங்க நீங்கள் 3 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நல்ல அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நம்ம கடலை மாவு வறுத்துக்க போகிறோம். மாவை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. அதாவது கடலை மாவோட கலர் மாற வேண்டியதில்லை, நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட மாவோட கலர் மாறிடும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கோ இல்லை இரும்பு கடாயோ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் அடிப்பிடிக்காது, லேசாக கொஞ்சம் ஒட்டும். உங்களுக்கு ஒரு நிமிடம் வறுத்தாலே போதும். நெய் மாவோட எல்லா பக்கமும் பட்டாலே உங்களுக்கு வாசம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மற்ற பொருட்களை மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் பால், 1 கப் தேங்காய் துருவல், நான் இங்கே 2.5 கப் யூஸ் பண்ணியிருக்கேன் சர்க்கரை. நீங்கள் 3 கப் வேணால் 3 கப் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் லோவில் இருக்கையிலேயே இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லது நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு கூட அடுப்பில் ஏற்றிக்கலாம். நம்ம இது ரொம்பவே சுலபமான மெத்தட் தாங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறினா கூட உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ 1 கப் பால் பத்தாது போல் தோணும். ஆனால் உங்களுக்கு சர்க்கரை சேர சர்க்கரை கரைய மாவு நல்லா நெகிழ்ந்து கொடுக்கும். முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னால் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கடலை மாவு கட்டி தட்டி போயிடுங்க. அதனால் நல்ல சர்க்கரை கரையிற மாதிரி நம்ம கலந்து விட்ட பிறகு நம்ம ஃப்ளேமை கூட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை கரைய உங்களுக்கு மாவு நெகிழ்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்ல சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை கூட்டிக்கலாங்க. இப்போ கொதி வந்துடும் உங்களுக்கு. இந்த பர்ஃபியை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டால் நல்லது, அடிப்பிடிக்காமல் இருக்கும். மொத்தத்திலேயே ஒரு 10 நிமிடத்திலேயே உங்களுக்கு இந்த பர்ஃபி தயாராகிடுங்க. இப்போ பாருங்கள், நடுவில் எல்லாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் இது கட்டியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்ல கட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி தான் நெய் சேர்த்துக்கணும் அப்படின்னு கூட கட்டாயம் இல்லைங்க. முதல்ல எல்லா பொருட்களையும் சேர்க்கல கூட சில பேர் நெய்யை சேர்த்து கூட கிளறுவாங்க. அப்படி செஞ்சாலுமே உங்களுக்கு பர்ஃபி செட் ஆகும். இப்படி முடிவில் நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனால வாசம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால நம்ம கடைசி ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நல்ல கட்டியாக ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம மீதம் இருக்க நெய்யெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த நெய் உள்ளே போய் நல்ல கட்டியாக ஆரம்பிச்சாக்கில் நம்ம பாத்திரத்தில் கொட்டிடலாம். தட்டில் கொட்டிடுங்க. வழக்கமாக இதுக்கு ஏலக்காய் தூளோ முந்திரி பருப்போ எதுவும் சேர்க்கறது இல்லைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே நெய்யும் கடலை மாவும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மனம் கொடுக்கும். பாருங்கள், நல்ல நுரைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 1 நிமிடத்தில் உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருள ஆரம்பிச்சிடும். இந்த அளவு கட்டியாக இருந்தாலே போதுங்க. நம்ம பர்ஃபி மாதிரி பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் தட்டில் கொட்டிக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்டேஜ் கட்டியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாகு மாதிரி ரொம்பவே கட்டியாயிடும். நல்ல மேல் பாகத்தை ஒரு ஸ்பூன் வச்சு தடவி விட்டுக்கலாம், ஒன்று போல் இருக்கிறதுக்காக.
ஒரு 5 நிமிடத்தில் இது செட் ஆகிடும். அந்த சமயத்தில் நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச பிறகு நம்ம பீசஸ் எடுத்துடலாங்க. இதே நீங்கள் மைசூர் பாகு மாதிரி செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிடத்துலேயே துண்டு துண்டாக வந்துடும் உங்களுக்கு. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே சுலபமான ரெசிபி தாங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நமக்கு வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக எந்த பொருளும் வெளியில் போய் வாங்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம பீஸ் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பர்ஃபி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.